வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கு கனடாண்ட புதிய தகவலுக்குள்ளால ஒரு புது அப்டேட்டுக்குள்ளால சந்திப்போம். என்ன விஷயம்ன்றதை பார்ப்போம். நான் சொன்னான் கனடா தேர்தலுக்கு முன்னர் பதவி போட்டிருந்தான். அதுக்கு முதல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு இங்கே இருக்கிற ஆக்களுக்கும் சரி, அவுட்லேண்ட்லேருந்து வர்ற ஆக்களுக்கும் பிஆரோட இன்றைக்கு வந்தால் பிறகு பிஆர் கொடுக்குற ப்ரோக்ராம் பற்றிலாம் சொல்லியிருந்தான். அதை விட கனடாண்ட எலெக்ஷன் அது குடியேற்ற வாசிகளுக்கு எப்படி தாக்கத்தை செலுத்தப் போகிறது என்று பார்த்து கனடாண்ட முடிவுகள், அதுக்கு இப்போ பிறகு புதிய பிரதமராக பதவியேற்ற மார்க் கார்னி அவர்களுடைய இந்த குடியேற்றம் சம்பந்தமான கொள்கைகள் மற்றும் அவருடைய எக்கனாமிக்கல் பிளான் எல்லாத்தையும் 2ஆம் தேதி மே 2 ஓட்டோவாவில் வச்சு ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். அதில் ஹைலைட்டான விடயத்தை நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன விஷயம் என்றால், இந்த இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் அந்த குடியேற்றம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன விஷயம் என்றதை நான் பார்க்க போகிறேன். சரியான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து போட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். என்னென்னா, கணக்க குடியேற்றவாசிகள் இங்கே இருக்கிறீங்கள். பொதுவாக ஈழத்தமிழர்கள் விசிட்டர் விசாவில் கன பேர் வந்திருக்கிறீங்கள். இப்போ அது பிரயோசனமாக அமையும் என்று நினைக்கிறேன். இந்த தகவல்கள் மேலதிகமாக அவர் பிரதமருடைய தகவல்கள், அவருடைய கவர்மெண்டுடைய பாலிசிகள் என்னன்றதை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு கீழே இருக்கிற யூடியூப் சேனல் தெரிகிற யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்று அதுக்கெல்லாம் கூடுதலான தகவல்களை நான் தரப்போகின்றேன். இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ள வருவோம். ஓகே, 2ஆம் தேதி மே மாதம் 2025 கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்களுடைய ஊடக சந்திப்பில், ஒட்டோவாவில் நடந்த ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்ட விடயங்களில் ஹைலைட்டான விடயத்தை எடுக்க போகிறேன். என்ன சொல்லியிருக்கார் என்றால், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வதேச மாணவர்கள் மற்றும் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் ஃபாரின் ஒர்க்கர்ஸ், அதை சொல்கிறது அதை வடிவாக சொன்னோம் என்றால் டெம்பரரி ரெசிடென்ட் ஒர்க்கர்ஸ். ஓகே, தற்காலிகமாக வேலை புரிவதற்காக இங்கே வந்த ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த 2 பேரை பற்றி தான் ஹைலைட்டாக சொல்லியிருக்கார். என்ன விஷயம் என்றால், சர்வதேச மாணவர்கள், வெளிநாட்டு வேலை ஆட்கள் இங்கே வந்தவர்கள் உடைய எண்ணிக்கையை தொகையை கனடாவினுடைய சனத்தொகையினுடைய 5% குறைவாக பேணுவதற்கு உத்தேசித்துள்ளார்கள் 2027 இடையில, எண்ட் ஆஃப் த 2027. சரியா, அதனுடைய தகவல், அவருடைய தகவலை நான் இப்போ உங்களுக்கு கீழே பார்க்குறேன், பாருங்கள் வீடியோவை. Sustainable levels by capping the total number of temporary workers and international students at less than 5% of Canada's population by the end of 2027. Foreign workers, அதாவது temporary resident workers உடைய தொகையையும் கனடாவினுடைய பாப்புலேஷன், கனடாவுடைய சனத்தொகை குடித்தொகையினுடைய மொத்த தொகையினுடைய 5% கம்மியாக குறைவாக பேணுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். 2027 இதை அமல்படுத்த போகிறார்கள். அப்போ இதால் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சின்ன அனலைஸை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், கடந்த லிபரல் ஆட்சி காலத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தவர். அவருக்கு சப்போர்ட் பண்ணது NDP கட்சி, நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று சொல்கிற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜெர்மி சிங் தலைமையிலான பார்ட்டி. ஜெர்மி சிங்கும் இந்த ஒரு தோல்வி அடைஞ்சிட்டார். இன்றைக்கு NDP படுதோல்வி அடைந்து 7 ஆசனங்களை பெற்று கதை விடுவோம். அந்த ஆதரவை கொடுத்ததின் விளைவாக அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், பல பஞ்சாப் மாநில மாணவர்கள் இங்கே ஸ்டூடெண்ட் விசாவில் இறங்கினவர்கள். பல மாணவர்கள் அள்ளுகொள்ளியாக லட்சக்கணக்கில் இந்திய மாணவர்கள் குறிப்பாக பஞ்சாப் மாகாணத்திலிருந்து இறங்கியதால் இங்கே சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள். உதாரணமாக மல்டிநேஷனல் கம்பெனிகள், உதாரணமாக டிம் ஹோர்டன், மெக்டொனால்ட்ஸ், இப்படி சின்ன சின்ன அந்த தொடர் சங்கிலி இணைப்பான நிறுவனங்களில், ஃபேக்டரி வேலைகளில், பெட்ரோல் பங்குகளில் எல்லாம் அவர்களை ஆக்கிரமித்தபடியால் உள்ளூர் வாசிகளுக்கும் வேறு குடிபெயர்ந்தவர்களுக்கும், வேறு நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து வந்தாக்களுக்கும் வேலையில்லா திண்டாட்டம் இங்கே இருந்தது. இதனால் சுதேசிகள், அங்கே கனடாவிலே அதிக காலங்கள் சுதேசிகளாக வாழ்கின்றவர்களுக்கு அவர்கள் மீதொரு கோபமும் வந்ததை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. இதன் வெளிப்பாடுகள் ஆங்காங்கே குற்றச்செயல்களும், இந்திய மாணவர்களை தாக்குகின்ற, அவர்கள் மீது ஒரு இனரீதியான கருத்துக்களை வசைபாடுகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்கூடாக நடந்தது, காட்சிகளாக பார்த்திருப்பீர்கள். இந்த பின்னணியிலையும் பல மாணவர்கள், பஞ்சாப் வடநில மாணவர்கள்
பொய்யான சர்டிஃபிகேட்ஸ் கல்வி தகமைகளை காட்டி இந்த கல்லூரிக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அது பிறகு பிஆர் இவர்கள் படித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கீர்கள் ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸை கொடுக்கப்படும். திருப்பி பிஆர் அப்ளை பண்ணுவீங்க 3 வருஷம் இருந்தால் பிறகு அப்படி அப்ளை பண்ண போன இடத்துல அங்கே அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பழச தோண்டுவார்கள், பார்ப்பார்கள், எல்லா ஆவணங்களும் சரியானு திருப்பி பார்ப்பார்கள். அப்படி பேக்ரவுண்ட் செக் பண்ணப்படையில் அவர்களில் பல மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சமர்ப்பித்தது போலி ஆவணங்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு டிபோர்டேஷன், வெளிநாட்டை விட்டு வெளியேற்றுகின்ற உத்தரவுகளும் கடந்த வருடத்தில் பிறப்பிக்கப்பட்டு பிரம்டன் நகரத்தில் வேறு நகரங்கள், வான்கூவர் போன்ற நகரங்களில் வந்து அவர்கள் அரசுக்கு எதிரான தங்களை வெளியேற்ற வேண்டாம் என்ற போராட்டங்களை எல்லாம் செய்திருந்ததை பார்த்திருப்பீர்கள். அப்போ இன்டர்நேஷனல் மாணவர்களால், பெரும்பாலும் இந்திய மாணவர்கள், இதால் இந்திய மாணவர்கள் கூட வந்தது வேறு நாட்டு மாணவர்களை விட அவர்களும் இதால் பாதிக்கப்பட போகிறார்கள். இவர்களால் இங்கே குடித்தொகை பரம்பல் அதிகரித்து வேலை வாய்ப்பின்மை, தங்குமிடம் பற்றாக்குறைகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இதனால் இன்டர்நேஷனல் மாணவர்களை வந்து கட்டுப்படுத்த போகிறார்கள், குறைக்கப் போகிறார்கள். கனடாவுக்குள் ஏன் சர்வதேச மாணவர்களை உள்ளீர்த்தார்கள் என்றால், கனடா என்றது ஒரு பல்கலைக்கழகம், கல்விக்கு பேர் போன இடம். இங்கே பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் வெளிநாட்டு மாணவர்களை உள்ளுக்குள்ளே ஈர்த்தால் அந்நிய செலாவணி, அவர்கள் இங்கே டொலராக மாற்றித்தான் படிப்பார்கள். அவர்களுடைய பணங்கள் இங்கே டொலராக மாறி இங்கே வந்து வெளிநாட்டு மாணவர்களுடைய அந்த வருவாயை ஈர்க்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஆனால் இது பெரிய அரசாங்கத்துக்கு தலையடியாக இப்போ மாறி இருக்கு இமிக்ரண்ட் ஸ்டூடெண்ட்ஸால். அதாவது சர்வதேச மாணவர்களை குறைக்கப் போகிறார்கள். ஆகவே 2025, 26, 27க்குள்ள இப்போ இருக்கிற சர்வதேச மாணவர்கள் பலர் பிஆருக்கு தகுதி இல்லாதவர்களை இந்த திட்டத்தின் மூலம் நாட்டை விட்டு பிஆரை அப்ளை பண்ணியவர்கள் பிஆர் இல்லை என்றால் நாட்டை விட்டு உடனடியாக அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும். ஏனென்றால் 2027க்குள்ள இதை செய்து முடிக்கணும். 5% கம்மியாக்க வேணும் என்று அவர் ஒரு பொருளாதார வல்லுநர் மார்க் கார்னி அவர்கள் முடிவெடுத்து விட்டார். இதனால் இங்கே படிக்க வந்த சர்வதேச மாணவர்கள் பிஆர் எடுக்க முடியாவிட்டால், அந்த பாயிண்ட்ஸை டார்கெட் பண்ணி பிஆருக்கு தகுதி இல்லை என்றால் நாட்டை விட்டு கண்டிப்பாக அவர்கள் போய்த்தான் ஆக வேண்டிய நிலைமை வரும். அதை விட ஒர்க் பர்மிட்டில் வந்தவர்கள் இந்த நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் வேலை வாய்ப்புக்காக ஒர்க் பர்மிட்டுக்குள்ள வந்திருப்பார்கள். பெரும்பாலும் 2 வருஷ ஒர்க் பர்மிட்டில் வந்திருந்தால், 2024 வந்திருந்தால் 25, 26, 3 வருஷம் ஆயிடும். அவர்கள் ஒர்க் பர்மிட் 2 வருஷம் முடிஞ்சு ரினியூ பண்ண வேணும், அப்ளை பண்ணணும் திருப்பி 2 வருஷம் ஒர்க் பர்மிட்டாக இருந்தால். அப்படி ரினியூ பண்ணிக்குள்ள அந்த அதிகாரிகள் இல்லை, இனி இந்த வேலைக்கு நீ தேவையில்லை என்று இந்த 2027க்குள்ள குறைக்க வேணுமே ஆக்களை, அதுக்குள்ள 5% குறைக்கணும் என்றால் பல அதிகாரிகள் அதை நிராகரிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே எல்லோரும் இல்லை, பயப்பட தேவையில்லை, எல்லோரும் இல்லை. இந்த டார்கெட்டுக்குள்ள யாரை கொண்டு வந்து எந்தெந்த மாநிலங்களில் அவர்கள் குறைக்க போகிறார் என்று தெரியாது. இந்த இடத்துல பாப்புலேஷன் இந்த இடத்துல கூடுதலாக குறைக்க போகிறார் என்று தெரியாது. அரசாங்கத்துக்குரிய நடைமுறை அவருடைய அறிவிப்பை தான் நாங்கள் இப்போ அனலைஸ் பண்ணுறோம். ஆகவே டெம்பரரி ரெசிடென்ட் ஒர்க்கர்ஸ், டெம்பரரி விசாவில் வந்து ரெசிடென்ட் ஒர்க்கர்ஸாக வந்து இங்கே ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறார்கள். உங்களோட ஒர்க் பர்மிட் புதுப்பிக்கப்படாது விட்டால் நீங்கள் நாட்டை விட்டு கட்டாயம் வெளியேறத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். டோட்டல் பாப்புலேஷனில் வந்து 5% குறைக்கிறது. இப்போ இதில் ஒரு விஷயத்தை பார்க்க வேணும். கனடான்ற பாப்புலேஷன் இப்போ ஜனவரி 2025 என்ன 4,15,28,680 அன்னளவாக பார்த்தோம்னா 4,15,00,000 என்று வைப்போம். சரியான இதில் இருந்து நாங்கள் 5% கணக்கு பார்ப்போம். 5% குறையத்தான் பேண போகிறோன்னு அறிவிச்சிருக்கோம். நாங்கள் மேக்ஸிமம் 5% பார்ப்போம். அன்னளவா 20 லட்சம் பேர், 20 லட்சத்தை தான் இந்த கனடா ஃபுல்லாகவும் சர்வதேச மாணவர்கள் உட்பட டெம்பரரி ஒர்க்கர்ஸ், ஃபாரின் ஒர்க்கர்ஸாக இருக்கிற ஆக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 20 லட்சத்துக்குள்ள தான் அவ மெயின்டைன் பண்ண போயிடும். ஆகவே இதால் பல சர்வதேச மாணவர்கள் படித்து முடித்ததுக்கு பின்னர் பிஆருக்கு தகுதி இல்லை என்றால் வெளியேறிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதைவிட ஒன்று புதிதான மாணவர்கள் இனி அள்ளுகொள்ளையாக வர முடியாத நிலைமையும் இங்கே இருக்கிறது. தகுதியுடைய உண்மையாகவே படிக்க ஆர்வம் உடையவர்கள் மட்டும்தான் இதுக்குள்ள வரலாம். இப்போவே இந்த இந்தியாவின் கனடாவுக்கும் இடையிலான ராஜதந்திர முருகல் காரணமாக சென்ற வருடம் ஒரு சிங்கவர்கள் சுடப்பட்டு கொண்டதன் அடிப்படையில் பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் நேரடியாகவே இந்தியாவை தாக்கி பேசியதனால், இந்திய புலனாய்வுத்துறைக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று பேசியதனால் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஏற்பட்ட ராஜதந்திர முருகல் நிலை காரணமாக இந்திய மாணவர்களுடைய வருகைகள், விசாக்கள் நிறுத்தப்பட்டன. அதில் அள்ளுகொள்ளையாக வர முடியாமல் போனது. இப்போ இந்த திட்டத்துக்கு பிறகும்
நீங்கள் கனடாவில் படிக்க வாரதுன்றது இனி கொஞ்சம் இறுக்கமான நிலைமையாகத்தான் இருக்கும். ஓகே, அதை விட ஒர்க் பெர்மிட்டுகளும் இனி அள்ளுகொள்ளையாக கொடுக்க மாட்டேனும் என்று நினைக்கிறேன். அந்தந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஸ்பெஷலாக விரும்புகிறது ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை விரும்பினோம். அப்படியான உங்களோட கெப்பாசிட்டியை வளர்த்து கொண்டா அல்லது ஐடி ஃபீல்டில் வளர்த்து கொண்டா நீங்கள் ஒரு காலத்தில் இங்கே வரலாம். மற்றும்படி நார்மல் அன்ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது திறமையற்ற தேவையில்லா சின்ன சின்ன வேலைகளுக்கு அதிகளவாக ஹயர் பண்ணி எடுக்க மாட்டினோம் என்றது இவற்றை அறிவிப்பிலேருந்து தெரியுது. ஏனென்றால் குடியேற்றவாசிகளால் பிரச்சனை இருக்குன்னு தேர்தலுக்கு முன்னமே தெரியும். அந்த கொந்தள நிலையால் தான் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வாக்கு போனதென்றும் தெரியும், போனதும் தெரியும். ஆகவே இவர்கள் குடியேற்றவாசிகளை எப்படியாவது கட்டுப்படுத்துவார்கள். இந்த பின்னணியில் எங்கள் ஈழத்தமிழர்கள் யோசிக்கிறது விளங்குது. என்ன எங்களுக்கு நடக்கும் என்று நாங்களும் வந்துட்டோம். இப்போ நாங்களும் டெம்பரரி ரெசிடென்ட் விசாவில் நாங்கள் 6 மாத விசாவில். ஆனால் நாங்கள் கேஸ் கொடுத்திருக்கிறோம். என்ன நடக்க போகின்றது பயப்பட தேவையில்லை. கேஸ் நீங்கள் கொடுத்ததின் அடிப்படையிலான் விசாரிக்கப்படும். ஏன்னா நீங்கள் புகலிட கோரிக்கை அறிப்ப நீங்கள் இப்போ டெம்பரரி ரெசிடென்ட் விசா ஹோல்டர் இல்லை. நீங்கள் 6 மாத விசாவில் எங்கே இருக்கிறா நீங்கள் கொடுத்துட்டீங்களோ உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தலோ இன்னும் உண்டு. ஸோ உங்களோட கேஸ்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒருவேளை அவர்கள் உள்ளார்ந்த ரீதியாக ஒரு பாலிசியை மேக் பண்ணினால் பல பேருடையது ரிஜெக்ட் பண்ணப்படலாம். ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் நீங்கள் உங்களோட அடுத்தடுத்த முறைகளுக்களால் உங்களோட லாயர்களால் அப்பீல் பண்ணலாம். அப்படியெல்லாம் சிலவழிக்க விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் நாட்டை விட்டு போக வேண்டிய நிலைமைகள் வரலாம். அது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் வருவதற்குரிய சாத்தியக்கூறும் இருக்குது, வராதத்துக்குரிய சாத்தியக்கூறும் இருக்குது. இன்னும் இந்த 2 பொரின் ஒர்க்கர்ஸுக்கும் பொரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் 5% குறைச்சி வச்சிருக்க போகிறோம் என்று அறிவிச்சிருக்கிற ஒழிய இந்த அகதி கோரிக்கைகள் ஏனைய குடியேற்றவாசிகள் இங்கே இருக்கிறாக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அதாவது குறிப்பாக ஈழத்தமிழர்கள் இயங்குவது இந்த விசிட்ட விசாவில் எவ்வளவு காசு செலவழிச்சிட்டு வந்துட்டோமே என்ன நடக்க போண்டு. ஆனால் விசிட்ட விசாவில் வந்தாக்கள் அகதி கோரியிருந்தால் இந்த அகதியினுடைய ஸ்டெப்ஸ் இதில் ஒரு குடியேற்ற கொள்கையிலையும் இன்னும் மாற்றம் இல்லை. ஆனால் விரும்பினால் இந்த புதிய அரசாங்கம் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரலாம் நாளுக்கு நாள். அதை நாங்கள் இப்போது எதிர்வு கூற முடியாது. தினமும் நீங்கள் இணைந்திருக்கின்ற பொழுதுல தான் என்னென்ன அறிவிப்புகள் வருகின்றன, உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை சொல்லலாம். நான் அறிந்த வரையில் பல கேஸ்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. பல இந்த வேலைகளை செய்பவர்கள் ரிஜெக்ட் பண்ணினா எங்கள்கிட்ட வாங்கோ நாங்கள் ரீஅப்பீல் பண்ணுறோம்ன்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது விளம்பரங்களை போடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சமூக ஊடகங்களில். ஆகவே கணக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா அறிய வருகிறது. கனவேருக்கு அந்த கேஸ் வருகிற திகதிகள் வந்திருக்குது. என்ன நடக்குமென்று தெரியாது. கவர்மெண்ட் இந்த பாப்புலேஷனை 5% கீழே குறைக்க விரும்புதண்டா இந்த தேவையில்லாமல் நாட்டுக்குள்ளே பொய் சொல்லி அவர்களா அல்லது என்னென்று அனலைஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்களா அது இழுத்து கொண்டு போய் இல்லாமையும் பண்ணலாம். சிலது சரி வந்துட்டாங்க, ஒரு உங்களோட கேஸில் நீங்கள் கொடுத்த பாயிண்ட் சரியாக இருந்தால் உங்களுக்கு நாட்டுக்குள்ள உள்ளுக்க விடுவார்கள். இந்த அகதி குடியேற்றவாசிகள் சம்பந்தமாக எந்த விதமான குடியேற்ற கொள்கைகளும் மாறவில்லை. ஆக அதுவரை பயப்படாதீர்கள். அடுத்த அப்டேட் குடியேற்றம் சம்பந்தமாக அரசின் அல்லது பிரதமரின் அறிவிப்பு என்ன வருகிறது என்பதை பார்த்து சந்திப்போம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் கனடாவுக்குள்ள வருவதற்கு அல்லது உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் PR பெறுவதற்கு இன்னும் ஒரு புதிய நடைமுறை வந்திருக்கிறது. அது சம்பந்தமாக விரிவாக ஆராய வேண்டும். அது சம்பந்தமாக இன்னும் ஒரு பதிவினூடாக ஆராய்வோம். பயனுள்ள தகவல்களை கனடாவினுடைய பயனுள்ள தகவல்களை அறிவதற்கு இந்த மதுசூதன் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். அதுக்குள்ளால தான் இனி கன அறிவிப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இருப்போம். நன்றி.